இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கங்குவா படத்தின் முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கிறத ஸ்டேட் வாரியாக வேர்ல்டு வைடாக நம்ம கிளியராக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த கலெக்ஷன் விவரம் எல்லாமே நம்மளுடைய மீடியா தர்பார் சோர்ஸின் மூலம் கிடைச்சவை தான். தயாரிப்பாளர் உண்மையான கலெக்ஷன் என்ன அப்படின்னு அவரே சொன்னாதான் நமக்கு தெரியும். அது கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடலாம். மற்றபடி இது நம்ம சோர்ஸால் கிடைச்ச தகவல் மட்டுமே அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த கலெக்ஷன் விவரத்துக்குள்ளே போவோம். முதல்ல தமிழ்நாட்டில் முதல் நாள் கலெக்ஷன் 11 கோடி. என்ன பிரச்சனை? 11 கோடிங்கிறது ஒரு டீசெண்டான கலெக்ஷன் தான். ஆனாலும் கூட ஏன் எதிர்பார்த்த கலெக்ஷன் வரல அப்படின்னா, அமரன் படத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போவும் நிறையா ஸ்க்ரீன்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த படத்தோட அந்த மக்கள் கூட்டம் குறையவே இல்லை. ஸோ இதனாலேயே நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் அதிபர்கள் எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, அமரன் நல்லா ஓடிட்டு இருக்கும்போது இன்னொரு படத்தை இறக்கணுமா, அதுவும் ரிசல்ட் தெரியாமல் அப்படிங்கிற தயக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் கடைசி வரைக்கும் இந்த டேர்ம்ஸ் பேசிக்கிட்டே இருந்தாங்க, எங்களுக்கு ஷேர் எவ்வளோ, உங்களுக்கு ஷேர் எவ்வளோன்னு. அது பயங்கர இழுபறியாச்சு. ஸோ இதனாலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த கங்குவா படத்தோட ஓப்பனிங் அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நம்ம கோட்டு, வேட்டையன், அமரான், தங்கலனுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓப்பனிங் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கங்குவா வந்திருக்கு இந்த 2024. அடுத்ததாக ஆந்திரா மற்றும் நிசாம் 6 கோடி கலெக்ஷனை பெற்றிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 2024 தெலுங்கில் இந்தியன் 2 படத்துக்கு அப்புறமா 2வது ஹையஸ்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லணும். ப்ரொமோஷன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருச்சு தெலுங்கில் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் கூட இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படத்துக்கு இது ரொம்ப கம்மியான கலெக்ஷன் தான். ஸோ 6 கோடி ஆந்திராலையும் நிசாமலையும் கலெக்ஷன். கேரளாவில் பார்த்தீங்கன்னா 4.50 கோடி, கிட்டத்தட்ட 5 கோடின்னு வச்சுங்களேன். ஸ்டார்டிங்கில் இருந்தே கேரளா ஆடியன்ஸ் தான் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. டிக்கெட் புக்கிங்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஃபில் ஆச்சு. ஸோ கேரளாவில் 4.50 கோடி கலெக்ஷன். கர்நாடகாவில் 2.6 கோடி கலெக்ஷன். டீசெண்டான ஓப்பனிங் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி கூட புக்கிங் கம்மி தான், எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ போக போக எவ்வளவு அடிக்குதுன்னு பார்ப்போம். அடுத்ததாக நார்த் இந்தியாவில் 4 கோடி கலெக்ஷன். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் 10 நாட்களாக தொடர்ந்து ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஸ்டுடியோகிரி நிறுவனம் அவங்க அங்கேயே ஆஃபீஸ் போட்டு நிறையா பிளான்லாம் பண்ணாங்க. இது ஒரு பேண்டியா மூவின்னு திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ப்ரோமோ பண்ணாலும் கூட 4 கோடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் அந்த நார்த் இந்தியா மக்கள் இந்த படத்தை ஃபஸ்ட்டவே பார்க்கணும் அப்படின்னு விரும்பலை. அது என்ன வன்மம் அப்படின்னு தெரில. ஒருவேளை காலங்காலமாக இருக்கிற தென்னிந்திய படங்கள் மீதான வன்மமானு தெரியல. ஸோ நார்த்தில் எதிர்பார்த்த வசூலில் வெறும் 4 கோடி மட்டும்தான் முதல் நாள். அப்புறம் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 15 கோடி கிட்டத்தட்ட. அதாவது நம்ம விசாரித்த வரைக்கும் டீசெண்டான ஓப்பனிங் தான். ரொம்ப ரொம்ப பெரிய ஹைப் இல்லை, அதே சமயம் ரொம்பவும் கம்மியும் கிடையாது. டீசெண்டான ஓப்பனிங். பட் ஓவராலாக இந்த படம் 43 கோடியே 10 லட்சத்தை கலெக்ட் பண்ணியிருக்கு. இது நம்ம கலெக்ட் பண்ண நம்ம சோர்ஸ் மூலம் கிடைத்த தகவல் விவரம் தான். இது 43 கோடியே 10 லட்சம். அதாவது பார்த்தீங்கன்னா அமரன் படம் என்ன கலெக்ஷன் பண்ணிச்சோ கிட்டத்தட்ட அதே கலெக்ஷன் தான். ஸோ கோட்டு, இந்தியன் 2, வேட்டையன், இது மாதிரி நிறையா படங்கள், பெரிய படம் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 4வது ஹையஸ்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். கோட், வேட்டையன், இந்தியன் 2க்கு அப்புறம் 4வது ஹையஸ்ட் ஓப்பனிங் அப்படிங்கிறத இந்த முதல் நாளில் கங்குவா தான் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இதே ட்ரெண்டிங் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அவங்களோட கனவான 1000 கோடி, அவங்க கனவு மட்டும் இல்லை, ஒரு தமிழ் ஆடியன்ஸோட கனவுன்னு சொல்லலாம். 1000 கோடி வசூல் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் இப்போ வரைக்கும் இதே ரேஞ்சில் போய் கொஞ்சம் கூட தங்கு தடையில்லாமல் கலெக்ஷன் பண்ணால் இந்த படம் 250 கோடி டு 300 கோடி வர வாய்ப்பு இருக்குது. பட் அதுவே கஷ்டம்தான். பட் இருந்தாலும் கூட நாம் வேறு எந்த நெகட்டிவ், நிறைய பேர் இந்த வன்மத்தை கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஆடியன்ஸ் பெருசாக எடுத்துக்காமல் தியேட்டருக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வசூல் சாத்தியம் 250 டு 300 கோடி. ஸோ பொறுத்தது பார்ப்போம். இது திரும்பவும் சொல்கிறோம், இந்த புள்ளி விவர எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா தர்பார் சோர்ஸ்லேருந்து கிடைச்ச தகவல் தான். ஸ்டுடியோகிரி நிறுவனம் இந்த படம் முதல் நாள் எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிற உண்மையான விவரத்தை சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். அது இந்த தொகையிலேருந்து சில பல கோடிகள் முன்னாடி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம், மேக்ஸிமம் அதிகமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளவு அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அவங்க வெளியிட வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.